ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நந்தஸ்ரீ சேனல். எல்லோரும் இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு, சந்தானம்மன் கோயிலுக்கு போயிட்டு நல்ல புள்ள மாதிரி திரும்ப வீட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் தான் சரி நம்ம எங்கேயாச்சும் சாப்பிட வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தது தான் ஒரு டின்னர் மாதிரி குட்டியாக. ஸோ ஜாலியாக இந்த பிளேஸ் ஆல்ரெடி நம்ம வந்துருப்போம். கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், இந்த இடம் என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூடு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், புதுக்கோட்டை. இங்கே உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்தது. அந்த மந்தி பிரியாணி, அதோட என்ன சொல்கிறதுனா நம்மளுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. 1000 rupees கொண்டு போனால் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அதுவும் 3 to 4 members. ஸோ நீங்கள் அவங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம சாப்பிட்டு போகலாம் சொல்லிட்டு உள்ள நடுவில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கீழெல்லாம் எடுத்துகிட்டு அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நான் காமிச்சிருப்பேன். அங்கே நிறையா அழகாக கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, 1-2 கேம்ஸ் எல்லாம். ஸோ நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நான் ஆர்டர் பண்ண டிஷ்ஷு வந்துடுச்சு. ஸோ முக்கியமாக ஒரு டிஃபன், பன்னீர் பட்டர் மசாலா ப்ளஸ் நான் அது மாதிரி சாப்பிட்டுட்டு, தேஜுக்கு அது பிடிக்காதனால அவளுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து செஷ்வானில் அந்த மாதிரி வெரைட்டியில் நம்ம வாங்கியாச்சு. ப்ளஸ் வந்து பெப்பர் பக்யூ சிக்கன். இது சுரேஷ்க்கு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி பட்ஜெட்டாக அப்படின்னு பார்த்து ஒரு 700ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட 3 எல்லாமே சேர்த்து 700 தான் எல்லாமே வந்துச்சு. இதில் வந்து பாவப்பட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சன் தான், குட்டி தான். அவனுக்கு வந்து இட்லி தோசை அந்த மாதிரி தான் டிஃபன் ஊட்டுவேன். ஸோ இப்போ வந்து அவன் அடக்ட் பண்ணுற மாதிரி வச்சு சாப்பிட்டுக்குவான். அந்த ஃப்ரைட் ரைஸ் அதுவும் அந்த கிரேவியும் சூப்பராக சாப்பிடுவான். ஸோ சப்பாத்தி அது நான் தான் கொஞ்சம் கஷ்டம். அது போக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளசண்ட்டாக நம்ம வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நம்ம சுற்றி இருக்கிறப்போ நான் என்ஜாய் பண்ணுவேன். முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம இருக்க ப்ளசன்டபுளாக இருக்கணும். ஸோ அதுக்கு இது ஆப்டான பிளேஸ் தான். ஸோ எல்லாரும் வந்து கூடு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அந்த டேஸ்ட்டுக்காகவே நீங்கள் அல்டிமேட்டாக வருவீங்க. ஸோ ஓரளவுக்கு தேஜு எல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு டக்குன்னு உள்ளே இறங்கியாச்சு. ஸோ அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்துட்டு ஃபலூடா, எஸ் எனக்கு ஃபலூடானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸோ 1 by 1 ஸ்டஃப் போட்டு உள்ளே ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த டீட்டெயில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஃபலோட எப்படி மேக் பண்ணாங்கன்னாவே கலர்ஃபுல் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே நீட்டாக அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 249 ஸ்பெஷல் ஃபலோடா. இதோட மினி ஃபலோடாவும் இருந்தது. அதோட ப்ரைஸில் நான் லேட்டராக சொல்கிறேன். அதை க்ரீன் கலர். ஸோ ஒன்றொன்னா ஸ்டெப் பை 3 லேயர்ஸ் ஆட் பண்ணி அந்த சுகர் பால்ஸ்லாம் போட்டு கவர் பண்ணி ஆப்பிளோட ஸ்டஃப் பண்ணி அப்படியே செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி வந்து பார்த்தா, ஆஹா, நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே ஒன்று விடாமல் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுவும் அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பிரபஞ்சம் தான் காலி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ப முடியல. இந்த சுரேஷ் நான் வரதுக்குள்ளே சிக்கன் பீஸ் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. எனக்கு அங்கே எதுவுமே இல்லை. ஆனாலும் ஓகே, நம்ம பிரபஞ்சம் சாப்பிட்ருப்போம் அப்படிங்கிறதுனால ஒரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாச்சு. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ட்டு அந்த ஃபலோட பார்த்தோன்னையும் சரி எனக்கு மினி ஃபலோடா வச்சு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மினி ஃபலோடா வாங்கியாச்சு. இது அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 149 அப்படிங்கிறது வாங்கி சாப்பிட்டு ஸ்டஃப் உண்மையாக வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் கீழே அண்டர்கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேயிங் ஏரியாஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ வந்து அன்றைக்கி வந்தப்போ இதெல்லாம் இல்லை, இப்போ வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இந்த மாதிரி கேரம் போர்டு நல்லா ஒரு என்னென்னா அந்த நம்மளுக்கு இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஸ்பேஷியஸ் இல்லைன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்போ இந்த நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனை எடுத்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பால் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கேமர் லைக் ஜஸ்ட் இருந்தாங்க. பால் கேம் மாதிரி விளையாடலாம். அதில் பிரபஞ்சன் கீழே வந்து என்னடா நம்மளால் எந்திரிக்க முடியல அப்படின்ட்டு கிளாஸாக இருக்குன்னு அவனும் ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தான். உண்மையாகவே இது குழந்தைங்களுக்கு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அந்த குட்டி பிளேயிங் ஏரியா தான் இருந்துச்சு, சர்க்கஸ் மாதிரி. அங்கேயும் நல்லா ஏன்னா நாங்கள் மேலே ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால விளையாடுறதுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். இதை பார்த்தோன்னே பிரபஞ்சன் ரொம்ப என்ஜாய் ஆகிட்டாங்க. ஸோ குடுக்குன்னு ஓடி அது மண்ணுக்கு, அவனுக்கு மண்ணுன்னா ரொம்ப ரொம்ப உயிரினே சொல்லலாங்க. ஏன்னா வீட்டில் இந்த கோலப்படிலாம் போடுவேன்னா, ஸோ அந்த மண் அது வந்து தொட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இதை பார்த்துனே வரவே மாட்டேன்ட்டான். நைட் டைம் அந்த வியூவே வேறு மாதிரி இருந்தது. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக பிரியாணிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேஜு அவங்க அப்பா மாற்றி விளையாட இவங்க விளையாட. ஸோ உண்மையாகவே பிளேயிங் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஃபேமிலி இதில் ஒரு 1/2 hour நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்ட்டு ஜாலியாக அந்த டே வந்து ரொம்ப தேங்க்யூ ஃபார் குட் ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ஸோ மறுபடியும் நான் வந்து கண்டிப்பாக நான் இங்கே தான் வருவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டேஸ்ட் அந்த பசங்களோட என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching, for till the watching. So let me can see the next video. Bye.